எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ லஞ்ச்லாம் செஞ்சதுனால கிச்சன் ஒரே இதாக இருக்குமா, அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா கழுவி வச்ச ஜாமான்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் நாங்கள் ஜாமான் கழுவி கவுக்கிறதுக்கு வந்து பேஸ்கெட்டோ இல்லை ஏதாச்சும் ட்ரேவோ யூஸ் பண்ணுறது இல்லை, டவல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 டவல் வச்சுட்டு ஒரு வீக் முடிஞ்சோன்னே இன்னொரு டவல் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசன்ட் டேஸில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு என்னமோ நிறையா இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரேலாம் வச்சோன்னா அதில் கொஞ்சம் ஜாமான் கவுத்தோன்னே வந்து இடம் ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி டவலாக இருந்தால் நிறையா ஜாமான் கவுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த டவலில் ஒரு குட்டி ட்ரே மாதிரி இருக்கும். அது வந்து நாங்கள் எங்கன்னா மினிசோவில் வாங்கினோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் இல்லை மிக்ஸி ஜாரு அதெல்லாம் வந்து கவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஒரே திங்ஸாக இருந்துச்சு. ஸோ ஊருக்கு எடுத்துகிட்டு போன திங்ஸ் அதெல்லாம் கிடந்துச்சா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி தான் டைனிங் டேபிளே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். மோஸ்ட்டாக டைனிங் டேபிளில் சாப்பிடாதனால இது யூஸே ஆகாது. ஏதாச்சும் ஜாமான் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் ஆகுமே. அப்புறம் ஒரு 12:30 அந்த மாதிரி டைமில் வந்து பப்பாயா ஜூஸ் தான் போட்டு குடித்தோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நாங்கள் வந்து டீ குடிப்போம். பட் இப்போ வந்து சம்மர் டேஸுங்கிறதுனால டீக்கு பதிலாக நாங்கள் ஜூஸுக்கு மாறிட்டோம். அப்புறம் என் தங்கச்சி வந்து ரொம்ப நாளாக ப்ரௌனி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரௌனிக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் பட்டர்லாம் எப்பவும் போல் மெல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரௌனி பேட்டர்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே சாக்லேட் டாப்பிங்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எப்போவுமே வந்து ஓவனில் செய்வேன். ஸோ இந்த தடவை குக்கரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். ஸோ டாப்பிங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையாவே நல்லா சாக்லேட் போட்டு செஞ்சுருந்தேன். ஸோ சாப்பிடும் போது சூப்பராக சாக்லேட்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பேக் பண்ணுறதுக்கு வச்சாச்சு குக்கரில். அப்புறம் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா மாவு இல்லை, அதனால் வந்து மைதா மாவு ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக 40 மினிட்ஸ் கழித்து ப்ரௌனி வந்து நல்லாவே பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சூடாக இருக்குது, இப்போயே நம்மளால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ ஒரு 5:30 மணி போல் நானும் என் தங்கச்சி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எம்மி டம்மி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து தி வில்லேஜ் ராஜா ரோஸ் மில்க் கடை இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் அங்கே இருக்குது. அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் இல்லை மில்க் ஷேக் ஏதாச்சும் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் 3 வாங்கிட்டு வந்தாச்சு. வந்தோன்னே தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு நம்ம ப்ரௌனி செஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தா நல்லா கிரிங்கிள் டாப்போட நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இப்போ வரைக்குமே அவ்வளோவா கிரிங்கிள் டாப் வந்ததில்லை ப்ரௌனிக்கு. பட் இந்த நான் குக்கரில் செஞ்சுருந்தேன். ஸோ நல்லாவே கிரிங்கிள் டாப் வந்துருந்தது. பார்த்தோன்னே நல்லா ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ
ஸோ பார்த்தோன்னே நானும் என் தங்கச்சும் குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தடவை வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ சும்மாவே நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரௌனியை கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா கத்தியில் வந்து ஃபுல்லாக அந்த சாக்லேட்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. நிறைய நம்ம சாக்லேட் போட்டோம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா பேக்காகி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிளேட்டில் ஒரு 3 பீஸ் ப்ரௌனி எடுத்து வச்சு நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு திரும்புறதுக்குள்ளே பிளேட்டில் இருந்த ப்ரௌனியை காணும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க நல்லா இருந்துச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபட்ஜியாக சாஃப்டாக சாப்பிடும்போது அப்படியே சாக்லேட்டாக இருந்துச்சு. ஒரு 7:30 போல் டீ போட்டு குடித்தாச்சு. என்ன தான் மில்க் ஷேக் குடித்தாலும் டீ குடிக்கிற மாதிரி வராது இல்லையா, ஸோ அதனால் ஒரு 7:30 மணிக்கு டீ போட்டு குடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த விலாகும் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.